அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. போர் செய்யறதுக்கு முன்னாடி மக்காவாசிகள் வியாபார வழித்தடத்துக்கும் மதீனாவுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல உடன்படிக்கை செய்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீங்கள் முஸ்லீம்களுக்கிடையே நீங்கள் நட்போடு இருக்கணும், நீங்கள் அப்படி நட்பாக இல்லாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் எந்த ஒரு சண்டையும் போடக்கூடாது, அவங்கள்ட்ட எந்த ஒரு பகையுமே காட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மதீனாவை சுற்றி 3 இடங்கள் இருந்தது. போரோட நடவடிக்கை அந்த இடத்துல தொடங்குது. பல கோத்திரங்களோட அவங்க உடன்படிக்கையும் செய்கிறாங்க. ஹிஜ்ரி 1 ரமலான் மாதத்தில் கிபி 623 மார்ச் மாதத்தில் ஒரு படைப்பிரிவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுப்புகிறாங்க. 30 முஹாஜிர்கள் இந்த பிரிவில் இடம்பெறாங்க. அவங்களுக்கு ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தலைவராக்குறாங்க. சியாமிலிருந்து குறைஷிகளும் வியாபார குழுக்களும் மக்காவை நோக்கி வர்றாங்க. அவங்க இந்த குழுவில் 300 நபர்களும் அபூஜஹலும் வந்துட்டுருக்காங்க. ஈஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல சைபுல் பஹர் அப்படிங்கிற ஒரு இடத்துல 2 கூட்டமும் ஒன்று சேர்றாங்க. சண்டைக்கு அணிவகுக்கிறாங்க. இந்த 2 கூட்டத்துக்குமே நண்பனான மஜ்தி இப்னு அமர் அல் ஜுஹைனி அப்படிங்கிறவங்க சமரச பேச்சு நடத்தி இந்த போரை தவிர்க்கிறாங்க. இந்த போரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு வெள்ளை நிறத்தில் கொடியை கொடுக்குறாங்க. இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதல்ல நிறுவிய கொடியாகும். இந்த கொடியை அபு மர்சத் கன்னாஸ் இப்னு ஹுனைன் அல் கனவி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கையில் ஏந்தியிருந்தாங்க.